அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நல்ல கம கம வாசனையா இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபிஸ் மேம் சமைக்க போறோம்? கம கமன் வாசனை வரும்போதே தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம மட்டன் பண்ண போறோம். ஓகே. இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு மட்டன் கீ ரோஸ்ட், அப்புறம் வந்து பெரண்ட ரசம். பெரண்ட ரசம் ரெண்டும். ஏன்னா மட்டன் சாப்பிட்டோன்னே செமிக்கிறதுக்கு வேணும் இல்லையா? அதுவும் மட்டன் கீ ரோஸ்ட் நிறைய நெய் சேர்த்துக்கு போறோம் இன்னைக்கு நம்ம. ஸோ அதனால செரிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம். அதனால மட்டன் கீ ரோஸ்ட், பெரண்ட ரசம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னங்க மேம் செய்யலாம்? ஃபர்ஸ்ட் மட்டன் கீ ரோஸ்டே ஆரம்பிச்சிருவோம். ஓகே. இப்போ நம்ம வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம். இது ஏன்னா இது வந்து சூடாக அரைக்க முடியாது இல்லையா? கொஞ்ச நேரம் ஆகும், ஆறணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா மட்டன் கீ ரோஸ்ட் இல்லையா? அதனால நெய் 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 தான் இன்னைக்கு. நெய் சூடாகட்டும். இந்த டைமில் நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்குவோம். சரி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். மசாலா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நெய் சூடாயிருக்கு. அது கூட நம்ம மசாலாவை சேர்த்துக்குவோம். சரி.
இப்போ அந்த மசாலால நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து அப்படியே கொதிக்க விடலாம். ஓகே. வாசனையே நல்லா கம கமன்னு இருக்கும். ஆமா. கொஞ்சமா தண்ணி. இது கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம இது கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வந்து நம்மளுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம சமைச்சு குக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மட்டன், அதை வந்து அப்படியே அந்த தண்ணியோடவே வந்து நீங்க சேர்த்துக்கலாம். சரி. ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். அப்பதான் அது அப்படியே நல்லா சுருண்டு அப்படியே வரும். ஓகே. கூட வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்குவோம், ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ இப்போ நம்ம ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னடா நிறைய நெய் சேர்க்கிறேனே அப்படின்னு பார்க்காதீங்க. அதுக்காக தான் நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை ரசம் பண்ண போறோம். சூப்பர். புளி புளி வந்து நம்ம ஏற்கனவே வந்து தண்ணியில வந்து ஊற வச்சிருக்கோம். ஓகே. முதல்ல வந்து பிரண்டை வந்து எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், பிரண்டை எப்படி க்ளீன் பண்றது. இதுதான் பிரண்டை. இது வந்து எப்படின்னா அந்த இலையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இலையுமே வந்து நம்ம இலையும் கூட சேர்த்துக்கலாம். இந்த குச்சிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஓகே. இது வந்து ஒரு இது உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நார் மாதிரி வரும். ஸோ அந்த நாரை வந்து அப்படியே எடுத்துடணும். ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நாரோட சேர்த்து வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த நாரில் வந்து பிரண்டையில் வந்து உப்பு அப்படின்னு சொல்லி உப்பு வந்து லைட்டாக மேலே வந்து அப்படி ஃபார்ம் ஆகும். பிரண்டை செடி வீட்டில் வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த செடி மேலேயே சின்ன சின்னதாக அப்படி பனித்துளி மாதிரி இருக்கும். அதான் பிரண்டையோட உப்பு. அது வந்து அப்படியே ராவா நம்ம வந்து சேர்த்துக்கூடாது. ஸோ அதனால இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா பிரண்டையை வந்து நெய்யில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணிட்டோன்னா உள்ளே இருக்கிற அந்த நார் அப்புறம் மேலே வந்து இருக்கிறது எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல வேற எதுவும் செய்யாது, அலர்ஜி எதுவும் வராது. ஸோ அதனால வந்து நெய்யில் வந்து இது ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து பிரண்டை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா பிரண்டையை வதக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். சரி. ஸோ இந்த ரசம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ ட்ரை பண்ணீங்கம்மா? ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ரீசெண்டாக ஒரு 5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கு முன்னாடி தான் பிரண்டை ரசம், பிரண்டை துவையல் அதெல்லாம் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ ஒருத்தவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி பிரண்டை வந்து சாப்பிட்டா அந்த பேக் பெயின்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பெங்களூரில் வந்து பிரண்டை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என் ஹஸ்பண்ட் வந்து மதுரைக்கு போயிட்டு வந்தாங்க ஒரு தடவை. ஸோ போயிட்டு வரும்போது அங்கேருந்து பிரண்டை வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து நாங்கள் அடுத்த நாள் வந்து சமைச்சோம். ஒரு பிரண்டை வாங்கிட்டு அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஈரமான டவலில் வந்து அப்படியே சுற்றி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஒரு 2 வாரம் நல்லா இருந்துச்சு அந்த பிரண்டை. ஓகே. ஸோ எவ்வளோ நாள் டியூரேஷனில் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு 1 வீக் தான். ஏன்னா நம்ம அதுக்கு மேல பிரண்டை வச்சிருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு, ஆனா அவங்க வாங்கிட்டு வந்தோடனே இன்னொன்னு என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, பிரண்டை வந்து சின்னதா அந்த ஒரு சின்ன அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த குச்சி அது சின்ன சைஸு. அது நட்டுனாலே வந்து நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பால்கனில வந்து எனக்கு கொஞ்சம் 2-3 தொட்டி இருக்குது. சரி நட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க, அந்த கூலான கிளைமேட்டுக்கு வளராது உனக்கு அப்படின்னு. சரி பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோமே, எல்லாரும் வந்து பண்ணாத அப்படின்னு சொன்னாதானே நம்ம அதை பண்ணவே செய்வோம். அதனால சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். ஒரு மாசம் ஆச்சு. ஆனால் வளர்றது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வளர்ந்துச்சு. 1 மாசம் ஆச்சு, நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பால்கனி ஃபுல்லாக பிரண்டை தான். வெட்டி போட்டாலும் அது வளர்ந்துட்டே இருக்குது.
இது ரோஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஒரு பிளேட்டில். நமக்கு மட்டன் கீ ரோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சுருண்டு வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம ஃபைனல் டச் கொடுக்கலாம். அதுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, இந்த இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் நீல வாக்கில் வெட்டி போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது மேலே நம்ம ஃபைனல் டச்சுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஊற்றுறோம். ஓகே, இது பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட தயிர் வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே அடிச்சுட்டு ஊற்றணும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஊற்றுறோம் இல்லையா, அப்புறம் அது வந்து நல்லா திப்பி திப்பியாக இருக்கும் மேலே. ஸோ அதனால நல்லா கொஞ்சம் அடிச்சுட்டு அப்படியே ஊற்றலாம். ஸோ மசாலா பொருள் நிறையா இருந்தாலும் நெய் தயிர்லாம் போட்டு காம்பன்சேட் ஆகிடும் காரம். ஆமாம், இது வந்து காரம் வந்து காம்பன்சேட் ஆகிடும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசை கூட கூட வச்சு சாப்பிட்லாம். தோசை, புலாவ் இந்த மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்கும் இல்லையா, ரைஸாக இருந்தாலும் சரி, டிஃபன் ஐட்டம்ஸ்னாலும் சரி, மைல்டாக இருக்கிறது கூட வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அது போக ப்ரெட்டு கூட கூட ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்து மேலே தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வைக்கலாம். இந்த பக்கம் இந்த பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட சேர்த்துக்குவோம். மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரசம் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. ரசத்துக்கு வந்து நம்ம வந்து நெய்யில் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிரண்டையை வந்து சேர்த்து இது கூட ஜீரகம், மிளகு, இதை வந்து லைட்டாக நம்ம வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி வரக்கூடாது, கொரன்னு இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி கொரன்னு எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ ரசத்துக்கு தாளிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்குவோம். இது கூட மிளகா வத்தல், கருவேப்பிலை, அதுக்குள்ள நம்ம வந்து புளியை ஊற வச்சிருக்கோம். அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, புளியை நல்லா மசிச்சுட்டு இந்த புளியை வந்து வெளியே எடுத்துருவோம். தண்ணியை மட்டும் வச்சுக்குவோம். இது கூட வந்து தக்காளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
யூஸ்வலாக வந்து புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ரசத்தில். தக்காளி வந்து நல்லா கையை வச்சு அப்படியே நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பழுத்த தக்காளி அது சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிரண்டை, இதை வந்து சேர்த்துக்குவோம். ஓகே, இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூட வந்து இதை சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். ஓகே, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இது வந்து கொதிக்கணும், நல்லா கொதிச்சு அப்படியே நல்லா நுரைச்சி வரணும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு 2 பல்லு பூண்டு வந்து நசுக்கி போட்டுக்கலாம் இதில். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு அது கூட பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி சேர்க்கும்போது வந்து கொத்தமல்லி இலையை தான் நம்ம யூஸ்வலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். கொத்தமல்லி தண்டை வந்து வெளியே விட்டுருவோம். ஆனால் அந்த தண்டில் தான் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் அது தெரியாமல் நம்ம வந்து தண்டை வெளியே வீசிடுவோம். ஸோ ரசம் பண்ணும்போது அந்த தண்டு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா இடித்து ரசம் கொதிக்கும் போது அது கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் டச் கொடுக்கும்போது அந்த கொத்தமல்லி இலையை வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் ரசத்துக்கு. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இது பார்க்கும்போதே நல்லா அழகாக இருக்கும், அந்த நெய்யெல்லாம் மேலே இது தெளிஞ்சு அப்படி நிற்கிறது. இது வந்து நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வத்த விட்டு ட்ரையாக கூட பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். மட்டன் கீ ரோஸ்ட் பிரண்டை ரசம். ஷூர் மேம், தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக நெய்லே வந்துட்டு மட்டன் கீ ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு காம்போவாக சூப்பரான பிரண்டை ரசம் வேறு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய சுவையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸலன்ட் மேம். நான் நெய் பைத்தியம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக நெய்லே வந்து இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி காரம் அப்படின்ற ஒரு விஷயம், மசாலா நீங்கள் நிறையா போட்டிங்க. பட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது நல்லா சுடு சாதத்தோடையோ இல்லைன்னா இடியாப்பத்துக்கெலாம் பெஸ்ட் காம்போன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பர். இடியாப்பம், நீர் தோசை அது கூடலாம் வந்து சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு மேம். சூப்பரான சூப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரண்டை ரசம் சாப்பிட்டு பார்க்குறேன்.
அண்ட் முக்கியமாக நீங்கள் இது பேக் பெயினுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நீ வீட்டில் எல்லாருமே பிரண்டையை நட ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சுவையும் வந்து ரசத்துக்கே உரிய எல்லாமே வந்து நிறைஞ்சு இருக்கு. அண்ட் இன்னைக்கு 2 காம்போமே சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரி நேர்களே, நமக்காக இன்னைக்கு தீபா மேம் சூப்பரான 2 ரெசிபி செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.